எல்லாருக்கும் அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கவிஞர் வாலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார் தெரியுங்களா? அவர் எழுதின ஒரு பாட்டு தான். முதல்ல அந்த பாட்டுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிங்க. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படம். அதில் சரோஜாதேவி தனிமையில் காதலனை நினைத்து தனிமையில் உருகி பாடக்கூடிய ஒரு பாட்டு. முதல்ல அதுக்கு வாலி எழுதின பாட்டு அவன் ஒரு நிலவோ அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. ஆனால் பின்னாடி படமாக்கும் பொழுது சில காட்சிகள் மாற்றி அமைக்கப்படுது. அந்த பாட்டில் எம்ஜிஆரும் வந்து சரோஜாவோட டூயட் ஆடுற மாதிரி காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்ட உடனே அந்த பாட்டு நீக்கப்பட்டு வேற ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு பட்டி தொட்டி ஃபுல்லாக ஹிட்டுங்க. குறிப்பாக வாலிக்கு அதிகமான பெண் ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த பாட்டு அந்த பாட்டு தான். அந்த பாட்டை பார்த்து தான் ஒரு பெண்மணி வாலிக்கு கடிதம் எழுதுறாங்க, எனக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பின்னாளில் வாலிக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையே அந்த கடித தொடர்பு பெருகி அது ஒரு நட்பில் தொடங்கி காதலில் முடிந்து பிறகு அந்த பெண்ணுக்கே மனைவியாக திலகம் வைக்கிறார். அவங்க தான் ரமண திலகம். ஆக வாலிக்கு திருமணம் செய்து வைத்த வாலிக்கு அந்த பெண்மணியோடு ரமண திலகம் அம்மையாரோடு காதலை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அற்புதமான பாடல் என்ன தெரியுமா? இப்ப கேளுங்க. பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். சரி, தொடர்ந்து இதை போன்ற பல 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை பார்த்து ரசிப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.